கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் ஒழுங்காக வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும், அவரும் நம்மோடு பேச வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்றுவார் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக புறப்பட்டு வரும் பொழுது அங்கே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் அங்கே வெளியே வருகிறார்கள். ஆடல் பாடலோடு, ஆண்டவர் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து விட்டார், நாங்கள் 350 வருடமாக அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்து விட்டார், வெளியே கொண்டு வந்து விட்டார், பார்வோனை அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டார், எங்களையோ அவர் விடுதலையாக்கினார், விட்டாந்தரையிலே நடந்து வந்தோம் என்று சொல்லி மிரியாமோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு கடந்து வருகிறார்கள். பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளாக நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது என்று சொல்லப்பட்ட அவ்வளவு வேதனைகள் அனுபவித்த ஜனங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு கூட சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் வந்த உடனே அவர்களுக்கு நேர்ந்த ஒரு காரியம் பாருங்கள், 3 நாளாக குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீருக்காக அலைந்து திரிகிறார்கள். தண்ணீர் கிடைக்காதா, எங்கேயாவது சென்றால் தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரே இல்லை. 3 நாள் கடந்து செல்லும் பொழுது நடந்தே அவர்கள் போகிறார்கள். சிறு பிள்ளைகள், விலங்குகள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாரும் தண்ணீருக்காக ஆவலோடு, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்காதா, எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி 3வது நாளிலே அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தண்ணீர் தென்படுகிறது. ஆசையோடு போய் வாஞ்சியோடு ஆண்டவர் எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஓடி போய் அந்த தண்ணீரை பருகலாம் என்று சொல்லி குடித்து பார்க்கிறார்கள். அதுவோ கசப்பா இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாறா என்கிற இடத்துல வந்த பொழுது அவள் கிடைத்த தண்ணீரானது கசந்து போனது. பாருங்கள், அவர்களால் குடிக்க முடியாமல் போனது. எனவே அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். எங்களை நீர் கொண்டு வந்தீர் தேவனை ஆராதிப்பதற்கு என்று சொல்லி, ஆண்டவர்களுக்கு கானானை தரப்போகிறார் என்று சொன்னீர், நல்லது, ஆனால் இன்றைக்கு குடிப்பதற்கு எங்களுக்கு தண்ணீர் எங்கே, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக அங்கே அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். கசந்த தண்ணீர். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை நன்றாகத்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நல்ல சந்தோஷமாக போயிட்டுருக்கு, நல்லா தான் இருந்தோம், மகிழ்ச்சியை பார்த்தோம், நன்றாக இருந்தது. ஆனால் திடீரென்று சொல்லி சூழ்நிலைகள் குடும்பத்தில் மாறுது, வேலை ஸ்தலத்தில் மாறுது, நாங்கள் இருக்கிற இடங்களில் மாறுகிறது. கசப்பான ஒரு நிலைமைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுகிறோம். வாழ்க்கையை கசந்து போய் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த காணொலியை கண்டு நீங்கள் கூட சொல்லலாம், என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்து திடீரென்று சொல்லி கசப்பு என் வாழ்க்கையில் வந்துட்டு, என் குடும்பத்தில் கசப்பு, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கசப்பான ஒரு நிலைமை, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறோம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பாருங்கள், இங்கே மாறாவிலும் தண்ணீர் கசந்து போய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறையிட்ட பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உடனே ஒரு மரத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மரத்தை காண்பித்து சொல்லுகிறார், அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் காண்பித்தபடியே மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடுகிறார்.
போட்ட உடனே அந்த கசந்த தண்ணீரானது அது மதுரமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஜனங்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக கசந்து போன அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாற வேண்டுமா? வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி ஏற்பட்ட கசப்புகள், வேதனைகள், துக்கங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், மனிதனை அல்ல. பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களோ முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் மோசேயோ கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உடைய கசப்பு மாறத்தக்கதாக ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார். அவர் சொன்னதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், மரத்தை வெட்டி போட்டால் எப்படி இந்த தண்ணி கசப்பு மாறும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்பை அவர் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ரெண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஏற்பட்டது. பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். அங்கே நகோமி பெத்லகேம் பட்டணத்திலிருந்து அவள் புரதேசத்துக்கு போய்விட்டு மீண்டுமாக அவர் பெத்லகேமுக்கு வருகிறார். வரும்பொழுது அந்த பெத்லகேமில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவள் தான் நகோமியோ என்று சொல்லி கேட்கும் பொழுது நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் இந்த நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். காரணம், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் இப்பொழுதோ நான் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நகோமி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சந்தோஷமாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கை, நன்றாக இருந்த குடும்பம் இன்றைக்கு கசப்பான ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய் கண்ணீரோடு வேதனையோடு போய் நின்றார்கள். அப்பொழுதுதான் பாருங்கள், அவள் சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். என் வாழ்க்கை நல்லா இனிமையாக இருந்துச்சு, ஆனால் இப்பொழுதோ நான் கசப்புள்ளவளாய் மீண்டுமாக திரும்பி வந்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவள் பெத்லகேமை விட்டு தூரமாய் போனவள் பெத்லகேமுக்குள் வந்த பொழுது ஒருவேளை அந்த கசப்பான அனுபவத்தையும் ஆண்டவர் அங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். நான் ரூத் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவருடைய மருமகள் மூலமாக, ரூத்தின் மூலமாக ஆண்டவர் அங்கே போவாசை கட்டளையிடுகிறார். போவாசி நிமித்தம் அவருடைய சந்ததி கட்டப்படுகிறது. அப்பொழுது அவருடைய அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரும் அந்த நகோமியை வாழ்த்துகிறார்கள். உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர்கள் அந்த நகோமியை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். பாருங்கள், கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். காரணம், அவள் பெத்லகேமுக்கு வந்தாள், ஆண்டவருடைய சந்நிதிக்கு அவள் திரும்பி வந்தாள். ஆண்டவரை மறந்து போனவள் கசப்பான வாழ்க்கை வந்தவுடனே ஆண்டவருடைய சந்நிதிக்கு ஆண்டவரை நோக்கி ஓடி வந்த பொழுது ஆண்டவர் அவருடைய இல்லாமையை மாற்றினார், அவருடைய வறுமையை மாற்றினார், அவருடைய கண்ணீரை மாற்றி அவளை சந்தோஷப்படுத்தி கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் தாவீதும் கூட அவர் அங்கே தீர்க்க தரிசனமாக பாருங்கள், சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் கசப்பான காடியை அவர் ஏற்றார், கசப்பான காடியை அவர் குடிக்க கொடுத்தார்கள். காரணம், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறி நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கசப்பான காடியை நமக்காக ஏற்றார். கசப்பான காடியை இயேசு கிறிஸ்துவை குடிக்க கொடுத்தார்கள். காரணம், நம்முடைய வாழ்க்கை இனிப்பாய் மாற வேண்டும் என்பதற்காக. அன்றைக்கு மோசே கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு ஆண்டவர் காண்பித்த மரத்தை வெட்டி போட்டார். பாருங்கள், இங்கே நகோமி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறுவதற்கு பெத்லகேமுக்கு அவள் வந்தாள். இந்த நாளில் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு எங்கேயோ நீங்கள் தூரமாக வழி விலகி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் நம்முடைய சித்தம் போல நம்முடைய எண்ணம் போல வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே கசப்புக்கு மேல் கசப்பு, கண்ணீருக்கு மேல் கண்ணீர், வேதனைக்கு மேல் வேதனை வந்து கொண்டிருக்கிறது, கசப்பு மாறவில்லையே என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக கசப்பான காடியை சிலுவையிலே வாங்கினார். காரணம், உங்களுடைய வாழ்க்கை இனிமையாய் மாற வேண்டும்,
உடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக வேண்டும், உடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிலுவையின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததன் மூலமாக உடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்ற அவரால் கூடும். நீங்கள் இயேசுவை நோக்கி வாருங்கள். அந்த நகோமி பெத்லகேமுக்கு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறினது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பையும் அவர் மாற்றி இனிமையாய் மதுரமாய் மாற பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.